Hi friends, welcome to Sugi Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோஸ் போடும்போது மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Friends, இன்னைக்கு நம்ம கிச்சன் ஆர்கனைஸ் பண்றதுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய செல்ஃப் தான். இத ஃபர்ஸ்ட் நல்லா தொடச்சிக்கலாம். இந்த செல்ஃப் எத்தனை இருந்தாலும் எல்லா செல்ஃப்க்குமே கண்டிப்பா வந்து லைனர் போடணும். லைனர் வந்து நம்ம கடையில தான் வாங்கி யூஸ் பண்ணனும் அப்படினு இல்ல. வீட்ல இருக்கிற பொருளை வச்சு கூட நல்ல நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். கடையில வாங்கணும் அப்படினா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும். இல்ல அப்படினா நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை பயன்படுத்திக்கலாம். நியூஸ் பேப்பர்னா மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பழசானதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு தொடச்சிட்டு மறுபடியும் பேப்பர் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த கவர் தான் யூஸ் பண்ண போறோம். துணி வாங்கும்போது நமக்கு கிடைக்கும்ல அது. இது வெளிய தான் பிரிண்ட் எல்லாம் போட்டு படம் போட்டுருப்பாங்க. உள்ள வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும். அப்போ வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும். சோ இத தான் நான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த கவரை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் பாருங்க. இததான் இப்ப போட்டுக்கிறேன். இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி செல்ஃப்க்கு வந்து கண்டிப்பா நம்ம லைனர் வந்து பயன்படுத்தணும். இந்த கவர் யூஸ் பண்ணலாம், நியூஸ் பேப்பர் பயன்படுத்தலாம், இல்லனா பிக் ஷாப்பர். இந்த மாதிரி கட்டப்பை. இந்த கட்டப்பையில வந்து கம்பு உடைஞ்சிருக்கலாம், ஓரமா ஏதாவது தையல் விட்டுருக்கலாம். இது எல்லாமே உள்ள வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாட்டில்ஸ்லாம் இதுக்கு மேல வச்சா கூட நல்ல கிரிப்பா நிக்கும், வலிவிட்டு வராது. அதனால இந்த மாதிரி பிக் ஷாப்பர் வந்து ஃப்ரீயா இருந்தது அப்படினா அத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்படி செல்ஃப்க்கு லைனர் யூஸ் பண்ணும்போது கிச்சன் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், லுக்கா இருக்கும், நீட்டாவும் இருக்கும். இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வச்சோம் அப்படினா பார்க்க அவ்வளவு அழகா இருக்காது. இங்க பாருங்க, லைனர் போட்டு வச்சதுக்கு அப்புறம் அது சூப்பரா இருக்கு. சோ நீட்டாவும் இருக்கும். இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஜாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தது அப்படின்னா தேடிட்டு தான் இருக்கணும், எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. எப்பவுமே யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கழுவி காய வச்சு மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஜூஸ் போடுறது, தேங்காய் அரைக்கிறது, இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோமோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இதனால எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அடுத்ததா எல்லா வீட்லயுமே தண்ணி கூட இருக்கும். தண்ணி குடத்துக்கு மேல இந்த மாதிரி கைப்பிடி போட்டு கப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நார்மல் கப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே கையை வந்து உள்ள போட்டு தான் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கைப்பிடி உள்ளதா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்குமே, தண்ணி எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கப்பு வாங்கிக்கலாம். வாங்கி வந்து இந்த மாதிரி தண்ணி குடத்துக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளோட கையோ விரலோ வந்து தண்ணியில படாம நம்ம வந்து தண்ணி எடுக்க முடியும். அடுத்ததான் அரிசி போடுறதுக்கு அப்படின்னு தனியா ஒரு பாத்திரம் எல்லா வீட்லயும் கண்டிப்பா இருக்கணும். அரிசி நமக்கு சமையலுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அரிசிக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். நமக்கு அரிசி வந்து பையில கிடைக்கும். ஸோ பையோட வாங்கி அப்படி பையிலே வச்சு அப்படியே யூஸ் பண்ணாம இதை கண்டிப்பா ஒரு பாத்திரத்துல போட்டு வைக்கணும். தனியா இதுக்குன்னு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை இதுக்குன்னு ஒதுக்கணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு அளக்கிறதுக்கான ஒரு கப்பையும் அதுக்குள்ளே போட்டு வைங்க. அரிசி வந்து பையிலே வச்சிருந்தோம் அப்படின்னா எடுக்கும்போது கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பாத்திரத்துல போட்டோம் அப்படின்னா எப்பவும் பாதுகாப்பா இருக்கும். அரிசி அளக்கிறதுக்கான கப்பும் உள்ள போட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசி வந்து பூச்சி வரக்கூடாது அப்படின்னா 2-3 வேப்பிலையை உள்ள போட்டோம் அப்படின்னா அப்படியே பாதுகாப்பா இருக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும். அடுத்து இது ரொம்ப வருஷம் ஆன ஒரு பக்கெட்டு, பழைய பக்கெட்டு. இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகி அந்த பளபளப்பு எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பழசா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை தூக்கி போடவும் இல்லை. அதுக்குள்ள நமக்கு கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கவர்லாம் வச்சிருக்கிறேன். இந்த கவர் வந்து செல்ஃப் லைனரை யூஸ் பண்றதுக்கு தான் வச்சிருக்கிறேன். இல்லை ஏதாவது பொருள் டக்குன்னு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இதுல போட்டு கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். சின்ன சின்ன துணி பை கடைக்கு போறது இருந்தது அப்படின்னா அதையும் உள்ள வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சிருக்கிறேன். கிச்சனுக்கு வந்து நமக்கு நிறைய துணி தேவைப்படும். தண்ணி எண்ணெய் ஏதாவது கொட்டுச்சு அப்படின்னா இல்லை ஒரு துணி வந்து அழுக்காயிடுச்சுன்னா உடனே இன்னொரு துணி யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி கண்டிப்பாக வேணும். அதனால கிச்சனுக்கு எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் அதில் வச்சிருக்கிறேன். அப்புறம் பேப்பர் வந்து நிறைய தேவைப்படும் கிச்சனில். ஸோ அதுக்காக பேப்பரும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி கிச்சனுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு இந்த மாதிரி மூடி ஒரு பக்கமாக வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது அதை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா தினமும் காலையில் இந்த மாதிரி ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சமையலுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை திறக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ குழம்புக்கெல்லாம் நமக்கு வந்து 2 கப்பு 3 கப்பு அந்த மாதிரி தான் தேவைப்படும். இந்த ஜார் வந்து ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து தாங்கும். ஒரு தடவை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதை வந்து நிரப்பி வச்சுக்கலாம்.
இந்த ஜார் வந்து பிளாஸ்டிக்ல கிடைக்குது, சில்வர்லயும் கிடைக்குது. இல்ல ஜார் இல்ல அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரம் கூட, பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சு அதை மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா கிச்சன்ல டிஃபனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எல்லாம் ஒரு பக்கமா வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். இன்னொன்று எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். அதாவது இட்லி பாத்திரம், புட்டுக்குழல், ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம், இடியாப்பம் புளியறது, சப்பாத்தி கட்டை இதெல்லாம் ஒரே பக்கமாக வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே ஹாட் பாக்ஸும் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாத்திரம் எடுக்கும்போது அப்படியே ஹாட் பாக்ஸும் எடுத்துக்கலாம். சுட சுட ரெடி பண்ணி அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து புட்டுக்குழல் இருக்கும். ஆனால் நம்ம வந்து புட்டு அவிச்சு ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அது மறந்தே போகும். இப்படி எல்லாம் ஒரே இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரும். ஸோ புட்டு வந்து அவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வந்து திரும்ப அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எல்லா பாத்திரத்தையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளும் வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் ஒரே பக்கமாக வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி எடுக்கிறதுக்கு. தேட வேண்டாம் எது எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து நம்ம சிலிண்டருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மேட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். மேட் யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து அப்படியே வட்டமாக கரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். டைல்ஸில் அப்படி கரை பிடிக்கும் போது அதை திரும்ப எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நல்லா மெனக்கிட்டு தேய்க்கணும். அதுக்கு பதிலாக இப்படி கீழே வந்து ஒரு மேட் போட்டு அதுக்கு மேலே நம்ம சிலிண்டர் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். கீழே வந்து கரையும் பிடிக்காது. இந்த மேட்டுக்கு மேலே தான் நான் சிலிண்டர் வச்சுருந்தேன். அதோட கரை தான் அப்படியே வட்டமாக இருக்குது. ஸோ இப்படி தான் டைல்ஸ்லேயும் ஆகும். கீழே நல்லா க்ளீன் பண்ணி மேட் போட்டுட்டு மேலே சிலிண்டர் வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க.